ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு புவனா. இன்னைக்கு ஒரு சின்ன மினி vlog தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லோடு வண்டி, அதாவது நம்ம பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுற பொலீரோ பிக்கப் வந்து எஃப்சி எடுக்கிறதுக்காக பொள்ளாச்சியில் விட்டுருக்குறோமுங்க. அதுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சிட்டாங்களா, பட்டி டிஞ்சர் எல்லாம் பார்த்துட்டாங்களா, என்ன ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வரலாங்க. எப்பவுமே கேரளா வண்டிகளுக்கெல்லாம் எஃப்சி எடுக்கணும்னா 20 நாளைக்கு முன்னாடியே எஃப்சியோட ஒர்க்குக்காக விட்டுறணுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பொள்ளாச்சி எம்ஜிஎம் காலேஜுங்க. ஆமாங்க, நான் சைடில் காமிச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம வண்டி விட்ட ஒர்க் ஷாப்புக்கு வந்தாச்சுங்க. பாருங்கள், இதுதான் நம்மளோட வண்டி. ஸ்ரீ முத்தாரம்மன் துணைன்னு எழுதியிருக்குங்க நம்ம வண்டியில். நம்மளை மாதிரியே அவங்கவுங்க வண்டியை கொண்டாந்து இங்கே விட்டுருக்குறாங்க எஃப்சிக்காக, பெயிண்டிங் ஒர்க்குக்காகங்க. நம்ம வண்டிக்கு ஆல்மோஸ்ட் நிறைய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. பாருங்க, இதுதான் நம்ம வண்டிங்க. பெயிண்ட் எல்லாம் அடிச்சிட்டாங்க. நம்ம வந்து இனி ஸ்டிக்கரிங் மட்டும் இதையெல்லாம் பிச்சுட்டு வேறு புதுசாக வேறு ஸ்டிக்கர் ஒட்டணுங்க. பாருங்க, எல்லோ கலர் பெயிண்ட், அந்த ஒயிட் கலர் எல்லாம் நீட்டாக இருக்குதுங்க பார்க்குறக்கு. வீலெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குதுங்க, புதுசு மாதிரியே பண்ணிட்டாங்க. உங்களுக்கு சுற்றி காட்டுற பார்த்துக்குங்க. முருகன் துணைன்னு எழுதியிருக்கு கீழே குட்டியா. பாருங்க, சைடில் இது சைடு வியூங்க. சைடு ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. அந்த ப்ளூ கலரு ஒயிட் கலர் எல்லாம் பெயிண்டிங் செம்மையாக கொடுத்துட்டாங்க. வீலெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு, அப்படியே புது வீல் மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு தொட்டிக்குள்ளே காமிக்கிறேனுங்க. பாருங்க, இது வந்து லோடு வண்டிங்கிறனால தொட்டிக்குள்ளேயும் பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்ருக்குறாங்க. சிவப்பு கலர் பெயிண்ட் பாருங்க, காவி கலர்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. இது வந்துட்டு ஸ்டீல் பாடின்னு சொல்லுவாங்க. மர பாடின்னு ஒன்று இருக்குது, அது மரத்துலேயே இந்த மாதிரி தொட்டியெல்லாம் கட்டியிருப்பாங்க. அது கொஞ்ச நாளையில் போயிருங்க. இது நல்லா இரும்பு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. சரிங்க, இதே நம்ம பார்த்தாச்சு. இப்போ லோடு வண்டி ஒர்க் ஷாப்ல இருந்து கார் ஒர்க் ஷாப்புக்காக போகிறோம்ங்க. நம்மளுடைய கார் வந்து இங்கே தான் கிளச்சு கம்ப்ளைண்ட்னு சொல்லி வேலைக்காக விட்டுருக்குறோம்ங்க. நம்ம இப்போ வந்திருக்கிறது எங்கள் அண்ணன் வீட்டு காருங்க, மாருதி 800. அதில் தான் நான் உட்காந்துட்டு இந்த வீடியோ எடுக்கிறேனுங்க. எங்கள் வீட்டுக்காரர் போகிறாருங்க, கார் ரெடி ஆயிடுச்சா என்னன்னு கேட்கறதுக்காக. அப்படி நான் வந்த இடத்துல நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின முதல்ல வாங்கின 800 காருங்க. என்னுடைய பசங்க ஓட்டி பழகணுங்கிறதுக்காக ஒரு எஃப்சி இல்லாத கார் எடுத்து அதுக்கு எஃப்சி எல்லாம் பண்ணி நீட்டாக வச்சுருந்தேங்க. அப்புறம் பசங்கள்லாம் ஓட்டி பழகிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 800 வேண்டாம்மா, இடம் பத்துறதில்ல, நம்ம 6 பேர் இருக்கிறோம், நம்ம இதை கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய காராக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேங்க. இதை கொடுத்துட்டு நாங்கள் வேறு இன்னொரு கார் வாங்கினோமுங்க. எத்தனை கார் வாங்கினாலும் நான் வாங்கின கார் வந்து பழகின அந்த காரில் தான் பழகினோமுங்க. அந்த கார் வந்து ஒரு நினைவு சின்னமுங்க எங்களுக்கு. ஒரு ராசியான காருன்னு சொல்லலாம். இந்த கார் வாங்கினதுக்கப்புறம் நிறைய வண்டி வாகனங்கள், ஓமினி வாங்கினோம், ஹுண்டாய் அசண்ட் வாங்கினோம், ஓப்பல் கோர்சா, அது கேஎல் வாங்கினாங்க. இப்போ லாஸ்ட்டாக எங்கள் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேஎல் வண்டி, டாடா இண்டிகோ டீசல் வேரியண்ட் தானுங்க. நல்ல மைலேஜ் கிடைக்குது, கார் உட்கார்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. பரவாயில்லைங்க, எங்கள் வண்டி ரொம்ப பிடிச்சது. இந்த அசண்டை ஏன் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா, நாங்கள் விட்ட ஒர்க் ஷாப்பில் சரியாக வேலை செய்யாதனால நாங்கள் செலவு பண்ண காசு மொத்தமாக போச்சு, எங்களுடைய பணம் மொத்தமாக போச்சுங்க. பரவாயில்லைன்னு காரை கொடுத்துட்டு மறுபடியும் வேறு கார் வாங்கிட்டேங்க. நல்லா வேலை செய்வாங்களான்னு தெரிஞ்ச ஒர்க் ஷாப்பில் தான் கொண்டு போய் விடணுங்க. இல்லைன்னா இப்படித்தான் வேலையை அதிகப்படுத்தி விட்டுருவாங்க. அந்த காரில் எங்களுக்கு பெரிய நஷ்டம் தானுங்க ஆச்சு. இந்த முதன்னு வாங்கின காரில் நாங்கள் என்னென்ன வேலை செஞ்சு கொடுத்தோமோ அதை அப்படியே வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டிக்கரிங் ஆகட்டு, ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் எழுதியிருக்கிறதாகட்டு, உள்ள அழகுக்கு மாட்டியிருக்கிற அந்த யானை தந்தமாகட்டு, பட்டம், யானை பட்டம் அதாகட்டு, எல்லாமே அந்த சைடு மில்லரு முன்னாடி எப்படி நாங்கள் கொடுத்தோமோ அதை அப்படியே வச்சுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க பார்க்கறக்கு. எந்த சேஞ்சும் பண்ணலை. உள்ளே இருக்கிற அந்த குட்டி விநாயகர் சாமி படத்துலேருந்து அப்படியே வச்சுருந்தாங்க.
பரவாயில்லைங்க. ஆனா என்ன பெயிண்ட் எல்லாம் போயிருச்சு. நாங்க வந்து நியூவா பெயிண்ட் அடிச்சு எல்லா எஃப்சி எடுத்து குடுத்துருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கையில இப்படி ஆயிருந்தது. சரி அவங்க நிறுத்துறதுக்கு இடம் இல்லாம வெயில்லயே நிறுத்தியிருந்திருக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் கை மாத்தி மாத்தி ஓட்டும்போது அப்படித்தான் ஆகுங்க. இதுதான் செகண்ட் ஹேண்டா வாங்குனது. இன்னொரு வண்டி பாருங்க. இது எங்க வண்டி தானுங்க. இதுதாங்க ஹுண்டாய் அசண்டு. இந்த வண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. நாங்க கோயம்புத்தூர்ல தான் போய் இந்த வண்டி பார்த்து எடுத்தேங்க. 1.5 வருஷம் வச்சிருந்தேங்க. ரூ. 100 வேலை கூட வந்ததில்ல. ஆனா கிளட்ச் கம்ப்ளைண்ட்னு இங்க கொண்டாந்து விட்டு ரூ. 15,000 வாங்கிட்டாங்க. ஆனாலும் வண்டி சரியாகலைங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோவுல எங்ககிட்ட என்னென்ன வண்டியெல்லாம் இருந்துச்சு, அந்த வண்டி முன்னாடி நின்று போட்டோ எடுத்திருப்போம்ல, அதையெல்லாம் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ரொம்ப சந்தோஷங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயுத பூஜைன்னா கும்பிட்டு அதுக்கப்புறமா போட்டோ எடுக்கிறதுக்கும் நம்ம ரொம்ப ஆசைப்படுவோங்க. நம்ம குழந்தைகளும் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க. நம்ம ஒரு சந்தோஷம்தான். அந்த வண்டியை வச்சு வச்சு இன்ஸ்டாவில் வீடியோ போடுறது. எனக்குமே எங்காவது போறப்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறப்ப மட்டும்தான் நம்ம வண்டி கிட்ட நின்று போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நானு, என் வீட்டுக்காரரு, என்னுடைய பெரிய பையன், சின்ன பையன், எங்க 4 பேர்த்த போட்டோ தாங்க அதிகமா இருக்கு. நாங்க 4 பேருமே எங்க வண்டிக்கு முன்னாடி நின்று போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எந்த போட்டோ நல்லா இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பை பாய்.